தமிழ்நாட்டில் எனக்கு இந்த விஷயம் எனக்கு வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு, என்னை வந்து ரொம்ப ஈர்த்துருச்சு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நம்ம வந்து வேற கேஸ்ட் வேற இருப்போம், அந்த ஊர்ல உள்ளவங்க இன்னொருத்தங்க வேற கேஸ்ட் இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு இவர் வந்து அவங்கள வந்து சித்தப்பா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் அவங்க சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ள வர்றப்பவே எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க சார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு வந்து சோறு, ஃபுட்டு. ஓடு இதுதான்ப்பா விஷயம், ஒரே வார்த்தை சோறு. ஆக்சுவலி எங்கள் நேபாளில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஃபுட்ஸ்லாம் இருக்காது. இங்கே வந்து நிறைய இருக்குது. சொல்லப்போனால் பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஒரு 10 வெரைட்டி 20 வெரைட்டி மேலே போகும். லஞ்சிலே நிறைய வெரைட்டியில் போகும். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, வெறும் களி சிக்கன் அவ்வளோதான். இதுதான் மெயினாக கொடுப்பாங்க. இங்கே ஃபுட்டுக்காக தான் மெயினாக நான் அட்ராக்ட் ஆனேன். Tamil people are strong and energetic, and they can just like keep going and going, and they're very hardworking. I like that Tamil people are very hardworking. Like எனக்கு என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்ட் பாய்ஸ் லைக் வேஷ்டி கட்டு அந்த நீட்டாக ரெடியாக ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா பிடிக்கும். த வே தே டாக்ஸ் வித் லேடிஸ். The people is respecting to other people. They're accepting all the language. ஒரு மரியாதை கொடுக்குறது. So the acceptance is I like so much in this even in Tamil Nadu. தமிழ்நாட்டில் எல்லாத்தோட பெருமைப்பட விஷயம் வந்து நான் தமிழண்டா அப்படிங்கிற ஒரு திமிர், ஒரு உணர்வு.